நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவருடைய ஜீவனான என்று எகிப்து தேசமெங்கும் ஒரு யூத மனிதனின் வாயிலும் இனி என் நாமம் வழங்கப்படுவதில்லை என்று நான் என் மகத்தான நாமத்தை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யூத மக்களுடைய வாயில இனிமேல் என்னுடைய நாமம் விளங்கப்படுவது இல்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய நாமத்தின் மேலே ஒரு ஜீவனானையை போட்டார். என் பேர் இனிமேல் உனக்கு தெரியவே செய்யாது. காரணம் என்ன? நீ எகிப்தில் குடியிருக்கிற, நீ பாவத்தில் குடியிருக்கிற. பாவத்தில் குடியிருக்கிற எந்த மக்களுடைய வாயிலும் என்னுடைய பெயர் இனிமேல் உச்சரிக்கப்படாது என்று சொல்லி அவர் ஒரு ஜீவனானையை போடுகிறார். அதனால தான் இன்னைக்கு பாவத்தோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் கையில் இந்த வேதம் கிடைத்த பிற்பாடும் கூட அவருடைய நாமம் கிடைக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த யூத ஜனத்திற்கு கொடுத்த தண்டனையும் அதுதான். இனிமேல் உன்னுடைய வாயில் என்னுடைய நாமம் வராது என்று சொல்லி தன்னுடைய நாமத்தின் மேலே அவர் ஜீவனானை போட்டுக்கொண்டார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவருடைய நாமம் தெரியலைன்னா நீங்களும் நானும் இன்னும் எகிப்தாகிய பாவத்துக்கு அடிமையாக இருந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம அவருடைய பிள்ளையாக மாற்றப்படலை. இன்னும் நம்ம மோசையை பார்க்கல. மோசையை பார்த்தா தான் மோசை நாமத்தை சொல்லுவார். அந்த நாமத்தின் மூலமாக தான் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்கப்படுவோம். நம்ம வனாந்திரம் வழியாக பயணித்து கானான் தேசம் என்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஆனால் இன்னும் நம்ம மோசையை பார்க்காம இருக்கிறோம். இது கடைசி காலம் என்று சொன்னார். நம்ம மோசையை பார்க்கணும்னா மோசைட்ட சொன்ன தேவனை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேருக்கு மோசையா இருக்கிறாரு? மோசே என்பவர் தேவனுடைய வாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் தான் இஸ்ரவேலை வழி நடத்த முடியும். இன்றைக்கு உங்கள் சபையில் ஒரு போதகர் இருக்கலாம், என் சபையில் ஒரு போதகர் இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாம் தேவனுடைய வாயாக இருக்கிறார்களா? உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு விளம்பி தருகிறார்களா? அவர்களுக்கு அது மோசையினுடைய தேவனுடைய நாமம் தெரியுமா? இப்படி கேள்விகளோடு தான் நம்முடைய ஆசாரியர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல வழி எதுவென்று சொல்லி கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள் என்று சொன்னார். அப்போ தேவனுடைய சமூகத்தில் கூட்டி சொல்லக்கூடிய அந்த வழி என்ன என்கிற கேள்வியோட தான் நம்ம போக முடியும். இப்போ நம்ம யூதர்கள்ட்ட போயும் கேட்க முடியாது, அவங்களுக்கும் தெரியாதுன்னு ஜீவனாட போட்டார். அப்போ நம்ம யார்கிட்ட கேட்க முடியும்? ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கிற போது அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜலத்தின் மேல் அசைவாடக்கூடிய அந்த தேவன், நீங்க 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற போது இவ்விதமாக வானத்தையும் பூமியும் அதனுடைய சர்வ சேனையும் சிருஷ்டித்து முடித்தார் என்று சொல்லி வசனம் இருக்கிறது. வானத்தையும் சிருஷ்டித்தாரு, பூமியும் சிருஷ்டித்தாரு. அதுல இருக்கக்கூடிய சர்வ சேனை அப்படின்னா வானத்துல ஒரு சேனை இருக்கு, அது தேவதூதர்கள். பூமியில் ஒரு சேனை இருக்கு. இந்த சேனைகளை எல்லாம் அவர் சிருஷ்டித்து முடித்ததாக அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இப்ப இதுவரைக்கும் ஆதாம் இன்னும் வரவே இல்லை. 2வது அதிகாரத்துல தான் என்ன பண்றாரு? ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரு? இங்க இருக்கக்கூடிய தேவதூதர்களை அவர் சிருஷ்டித்தார். தேவதூதர்களை அவர் எப்படி சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 33:6 சொல்லு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும். அப்போ வானம் சும்மா உண்டாகல, வார்த்தையினால் வானம். வார்த்தை அப்படியே போய் வானம் உண்டாக கடவுதுங்கிறாரு. அந்த வார்த்தை அப்படியே போய் வானமா உண்டாயிருது. அப்போ அவர் அந்த வார்த்தையை திருப்பி எடுத்துட்டாருன்னா வானம் அங்க இல்லை. அப்போ அவருடைய வார்த்தையின் மூலமாக வானங்களையும் அவருடைய